தேவி பார்வதி அக்கினி அகத்துல இறங்கிட்டாளே ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் பார்வதியாள் இல்லாமல் பகவான் வாழ முடியாது நம்ம தேவி அவா இல்லாமல் நாமல் வாழ முடியாது சக்தி ஒருத்தி இல்லாமல் சிவன் வாழவே முடியாது பகவானான சிவபெருமான் சந்தனம் அங்காவுக்குள்ள போக வேணும் அக்கினில இறங்குன பார்வதிக்கு மறுவுயிர கொடுக்க வேணும் பார்வதிக்கு உயிர் ஓடுக்க பகவானு வருவாரா வெள்ளை நல்ல பெரம்பெடுத்த அவர் கண்டில்லையோ தீர்த்தம் எடுத்த அவன் கைலாச மலையை விட்டு சந்தேன மங்காவுக்குள்ள அந்த சங்கரனர் வருவாரா அக்கினி குழியில ஆண்டவன் தீர்த்தத்தால தெளிப்பாரா கையில இருந்த வெள்ளி பெரும்பால தட்டுவாரா தட்டு என்ற போது ஐயா பகவான் தேவியான பார்வதி அந்த பார்வதா தேவியானவள் அக்கினி யாகத்தில இருந்து தூங்கி எழுந்தது போல எழுந்தரித்தார் சுந்தரமாக எழுந்தரிக்கின்ற பகவான் பக்கத்துல வந்து நின்றாள் பார்வதி பார்வதியானவள் பார்வதா தேவிக்கு பின்னாலையும் சுவாமி இவ அக்கா தங்க 8 பேர்களும் அக்கினி யாகத்துல இருந்து பிறக்க போறா மறு பிறவி எடுக்க போறாள் 8 பேரும் எடுக்க போறா முதலாவது பிறவியானது இவளுக்கு முட்டை பிறவி முட்டையிலிருந்து பிறந்தாள் இரண்டாவது பிறவியானது அக்கினி பிறவி அல்லவா இரண்டாவது பிறவி அக்கினியிலிருந்து பிறக்க போகிறாள் அட்டகாளி 8 பேரும் அக்கினில பிறந்து வாரா அட்டகாளியர் 8 பேரும் அம்மா வீரகாளி சொரூபத்தோடு அம்மா கோபத்தோடு பிறந்து வாரா பெண்ணாக இருந்த மாக தாயான மாறி அம்மா முகத்தோடு பிறந்து வாரா மங்கையாக இருந்த மாக அட்டகாளி 8 பேர் சொரூபத்தோடு பிறந்து வாரா என்ன வடிவத்தோடு 8 பேரும் பிறந்து வாரா என்ன வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்த ஆடும் தலமூடிய முட்டை போல கண்ணு அவளுக்கு முள வீர பல்ல அப்போ ஜட கொப்பு ஜட கண்ணுடைய பல்ல குலபட்சத்தம் போட்டு கொண்டு அட்டகாளி 8 பேரும் வீரகாளி சொரூபத்தோடு பிறந்து வரல் பகவான் முன்னே இங்க காளியர்கள் பிறக்கும் போது
யாரும் குடியிருப்பா வேதனைகள் யாரறிவா அந்த காளியர் 8 பேரும் அதிகாரம் பெற்றவள் தெற்கு இழந்த குளமாதியில குடிகொண்டு இருப்பவள் தாயான மாரியம்மா அந்த காளியர்கள் 8 பேரும் பகவான் முன்னால் ஓடி வந்து கையெடுத்து வணங்குவாள் காளியர்கள் வணங்கும் போது பகவானும் கண்டுட்டாரு அம்மா காளியர் அந்த காளியர்கள் 8 பேரும் அக்கினில பிறந்ததால என்ன வரம் உனக்கு வேணும் அம்மா என்ன வரம் உனக்கு வேணும் என்னிடத்தில் கேளுதா கோட்டை வேணும் மாரியம்மா கேக்காள் முப்புறத்தில் கோட்டை வேணும் திரிபுரத்தில் கோட்டை வேணும் குளிப்பதற்கு சுனையும் வேணும் இடமும் நீங்க வேணும் 56 தலைமுறைக்கும் அழியாத கோட்டை வேணும் காளியர்கள் கோட்டை போட்டு நாங்கள் காளியர்கள் கோட்டை போட்டு கைலாசத்தில் இருக்க வேண்டும் கைலாசம் வருவாரா வடக்கு கொட்ட வாசல் வடக்கு கொட்ட வாசல் அந்த காளி 8 பேர் முப்புறத்தில் கோட்டை போட்டா முப்புறத்தில் கோட்டை போட்டா திரிபுரத்தில் கோட்டை போட்டா தாயான மாரியம்மா குளிப்பதற்கு சுனைகள் வாங்கி லிங்கம் வாங்கி 56 தலைமுறைக்கும் அழியாத கோட்டை போட்டு காளியர்கள் கோட்டை போட்டு காளியர்கள் கோட்டை போட்டு கையில ஆண்டுவார் காளியர்கள் கோட்டை போட்டு கைலாசத்தில் ஆண்டு வருகின்ற போது நான் வடமுகமா இருக்கிறாளே தெற்கு இழந்த குளத்துல யாரு குழந்தை வடிவமா இருக்கிறாளே என் தேவி மாரியம்மா மாரியம்மா முப்புறத்துல தனியா ஒரு கோட்டையை போட்டான் தனியா ஒரு கோட்டையை போட்டு பாக்கா முப்புறத்துல இந்த அம்மா மாரியம்மா போட்ட கோட்டையானது எப்படி இருக்கு அந்த கோட்டை பாருங்க சரியான கோட்டை நல்ல சைஸா உள்ள கோட்டை அந்த அம்மா கோட்டை முப்புறத்துல என்ன கோட்டை போட்டா தெரியுமா எங்கே கோட்டை போடுகிறாள்
ஒன்றாம் நல்லோ பாடி தேளமா அவளுக்கு ஒன்றாம் நல்லோ பாடி தேளமா வலங்க பூஜாவேடியா மாரியம்மன் போட்ட கோட்டை இரண்டாம் நல்லோ பாடி தேளமா ரத்தினத்தால் மண்ட